Taste the Daily. வெங்கடேசன் சார், இப்போது ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களே, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களே இந்த ஆட்சியில் ஏதோ பொற்கால ஆட்சி நடக்குதுன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு தலைவர் கிண்டல் அடிக்கிறார். இன்னொருவர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாத்தையும் இவங்க நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கார். அப்படியே இன்னொரு பக்கம் அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் நாம் எப்படியாவது எடப்பாடியாரை முதல்வராக்க வேண்டும், அதுதான் நம்மளுடைய பொறுப்பு, அது நம்முடைய பொறுப்பு கடமை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ள கட்சிகள் என்றைக்குமே ஒரே ஒரு குறிக்கோள் தான், 2026 எடப்பாடி அவர்களை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக்கணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இது அமித்ஷா அவர்கள் வெட்ட வெளியாக ஐடிசியில் நடந்த ஹோட்டலில் தெளிவாக சொல்லிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டுக்கு தலைமை தாங்குவோர் திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் தான். தமிழ்நாட்டினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றதுல தெளிவாக அன்னைக்கே சொல்லிட்டார். திமுக எப்போதுமே என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணோன்னா, இந்த வார்த்தை ஜாலங்களை வச்சுக்கிட்டு அதுங்க நேரடியாக தலையிட மாட்டாங்க. கூட்டணி கட்சிகளை வச்சு பேச சொல்லுவாங்க, திருமாவளவன் வச்சு பேச சொல்லுவாங்க, 2 கம்யூனிஸ்ட் வச்சு பேச சொல்லுவாங்க, காங்கிரஸ் வச்சு பேச சொல்லுவாங்க. திருமாவளவன் பேசுகிறப்ப கூட எடப்பாடி அவர்கள் உடனடியாக பதில் சொல்லிட்டார், அது என்னுடைய கட்சி பிரச்சனை, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு. இப்போ கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் நிரந்தரமாக திமுகவில் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியை விஜய் அவர்கள் எழுப்பியிருக்கிறார். அவர் என்ன பண்ணிட்டாரு, பிஜேபி சரியில்லை, அதிமுக சரியில்லை, திமுக சரியில்லை, காங்கிரஸ் அப்படின்னு கேட்டால் அங்கே ஒரு புல் ஸ்டாப் வரும். காங்கிரஸை பற்றி அவர் எந்த இதுலையும் ஒரு பொதுவெளியில் எந்த இதுவுமே பண்ணல. வாரிசு அரசியலை தொடர்ந்து விமர்சிக்கிற விஜய் அவர்கள் வாரிசு அரசியலை விமர்சிக்கணும், முதல்ல எந்த கட்சியை விமர்சிக்கணும்? காங்கிரஸ் தானே விமர்சிக்கணும். அப்போ ஏன் அந்த டாட் அங்கே வைக்கிறாருன்னா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எந்த டைம்லையும் கழட்டி கொண்டு விஜய் கட்சியிடம் போகும். இதனால் காங்கிரஸ்க்கு என்ன லாபம்? காங்கிரஸ் திமுகவில் இருந்தால் அதிகபட்சம் போன வாட்டி கூட்டணியே ஸ்ட்ராங்கா இல்லைன்னு சொல்றீங்க. சுத்தமா ஸ்ட்ராங் இல்லை. இப்ப இன்னும் கலவரக்க போது பாருங்க. அதுக்குதான் இந்த பதிவு செய்யறேன். விஜய் கிட்ட போச்சுன்னா காங்கிரஸ் எப்படி திங்க் பண்ணுதுன்னா, அடிமை கட்சியாக திமுக கூட்டணி கிட்ட நம்மளை அடகு வைத்து 20 சீட்டை பெறுவதற்கு பதில் கொள்கை கூட்டணி சொல்றாங்க. நீங்க அடிமை கொள்கை கூட்டணி, அது சரி ரைட், உங்களோட இதில் வச்சுக்கோங்க. சொல்றாங்கன்னு சொன்னேன், என்னோட அவங்க சொல்லிக்கிட்டோம், அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது. அடிமை கூட்டணி தான். இன்றைக்கு திருமாவளவன் ஆகட்டும், 2 கம்யூனிஸ்ட் ஆகட்டும் பணம் பெற்றிருக்காருங்க. பொது வழியில சொல்றாங்க. நேற்று முத்தரசன் பதிவு பாத்தீங்களா? கம்யூனிஸ்ட் முத்தரசன் பதிவு பாத்தீங்களா? இதனால் வரையும் 2 கம்யூனிஸ்டுகள் 10 கோடி 15 கோடி தான் பெற்றோன்றது மட்டும் தான் பொது வழியில் எல்லாருக்கும் தெரிந்திருந்தது. முத்தரசன் அவர் பொதுமேடையில் உடைத்து விட்டார். மதிமுகவும் பணம் வாங்கிச்சு, கொங்கு மக்கள் கட்சியும் பணம் வாங்குச்சு, முஸ்லீம் லீக்கும் பணம் வாங்குச்சு. பொது வழியில போட்டு உடைக்கிறாரு. அப்ப நீங்க பணமும் தருவீங்க, சீட்டும் தருவீங்க, ஜெயிக்கவும் தருவீங்க. எதிர்கட்சியெல்லாம் சேர்ந்து நாங்க ஒரு கூட்டம் நடத்துறோம்னு சொல்றப்ப திமுகவுடைய கூட்டணி கட்சியெல்லாம் நிக்க வச்சுட்டு இவங்க தான் எதிர்கட்சின்னு கூட்டம் நடத்தி என்ன பைத்தியக்காரனாக்குவீங்க. எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம், அனைத்து கட்சி கூட்டத்தில் எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து நீங்க ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற போறோம்னு ஒரு கூட்டம் போடுவாங்க செக்ரட்டரியேட்ல. அதுல யார் எதிர்கட்சியா இருப்பாங்க தெரியுமா? திமுக கூட்டணி கட்சி தான் இருப்பாங்க. நம்மலாம் பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரங்க நம்மலாம். அப்ப காங்கிரஸை அழகா காங்கிரஸ் மூவ் பண்ண போகுது. தாவேக்கால மூவ் பண்ணா காங்கிரஸ்க்கு 3 பெனிஃபிட் சொல்றாங்க. ஒன்னு இல்ல, அது அவங்களோட பெனிஃபிட்ஸ் இருக்கட்டும் சார். நான் கேட்பது இன்னைக்கு திமுகவுக்கு இது எவ்வளவு பெரிய நெருக்கடி? இத நெருக்கடி தான் சொல்றேன். இப்ப நீங்க சொல்றீங்க, சில பேர் சொல்லுவாங்க இது என்ன புதுசா ஒரு கதை சொல்றாருன்னு. கேரளா வென்றெடுக்க வாய்ப்பு இருக்கு, புதுச்சேரியை வென்றெடுக்க வாய்ப்பு இருக்கு, தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வாய்ப்பு இருக்கு, துணை முதல்வர் வாய்ப்பு இருக்கு. இந்த ஹார்ட் கேக் கிடக்கிறப்ப திமுக அதை எப்படிங்க விட்டு கொடுக்கும்? திமுக ஒரு கலகலுக்கு கதை இல்லையா? அப்ப இங்க இருக்கக்கூடிய பாஜக, தேசிய ஜனநாயக கூட்டணியில் கூட அதிமுக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ், ஜான் பாண்டி அண்ணா, கிருஷ்ணசாமி சார், இன்னும் யார் இருக்காங்களோ, ஜி.கே. வாசன், இவர் நம்ம ஐஜேகே பச்சைமுத்து ஐயா, இன்னும் ஏசி சண்முகம், இன்னும் தொடர்ந்துகிட்டே போகலாம். இவர்கள் எல்லாம் அன்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் எப்படி ஒற்றுமையாக இருந்தார்களோ அன்று மாதிரி இன்று வரையும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எங்களுடைய உள்துறை அமைச்சர் தெளிவாக இலக்க சொல்லிட்டார். 26 உங்களோட இலக்கு யாரு? பாஜக தொண்டர்களுடைய இலக்கு. எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் புதுவெளியில சொல்றார், எங்களுடைய இலக்கு 2026 மாண்புமிகு முன்னிப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஐயாவை முதல்வர் ஆக்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாஜக தொண்டரும் வேலை செய்ய வேண்டும். பொதுவெளியில சொல்லியாச்சு.
ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் சொல்லியாச்சு, நயனார் அவர்கள் எல்லா இடத்துலயும். இது வரைக்கும் திமுகவினர் எல்லாருமா சேர்ந்து ஊடகங்கள் மூலமா ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்கல்ல, இந்த கூட்டணி வந்து பொருந்தா கூட்டணி, இந்த கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா கலகலத்து போயிடும், ரொம்ப நாள் நிலைக்காது அப்படிலாம் சொன்னாங்க இல்லையா? இன்னைக்கு அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வந்துருச்சு இல்லையா? இல்ல, முற்றுப்புள்ளி வந்தது மட்டும் கிடையாதுங்க. இந்த பொருந்தா கூட்டணி இதெல்லாம் யார் சொல்றதுன்னா திமுக கூட இருக்கக்கூடிய அவங்களுடைய அடிமை கட்சிகள் தாங்க சொல்லுது. அதுக்கு பணம் கொடுத்து சொல்ல வைக்கிறாங்க. நாங்க நம்ம எடப்பாடி அவர்கள் கூட பொதுவெளியில் என்னமா சொன்னாரு, என்னுடைய கட்சி பிரச்சனை யாரிடம் கூட்டணி வைத்தால் உனக்கு என்ன? 1999 2000 நீ வைக்காத கூட்டணி நான் வச்சேன். அன்றைக்கு வந்து பாஜக இணைத்தது, இன்றைக்கு மதவாத கட்சியா? கேள்வி கேட்டார்ல, இன்னைக்கு பதில் இருக்கா? திருமாவளவனுக்கு அது பதில் இருக்கா? கம்யூனிஸ்ட் சமூகத்துக்கு பதில் இருக்கா? முத்தரசன் பதில் இருக்கா? ஈஸ்வரன் பதில் இருக்கா? வேல்முருகன் பதில் இருக்கா? வாய்மூடி மௌனமா இருக்காங்க. ஏன் வாய்மூடி மௌனமா இருக்கிறாங்க? பணமும் கொடுத்து சீட்டும் கொடுத்து ஜெயிக்க வச்சு உங்களை விழுங்கி கொண்டிருக்கிறது திமுக. மதிமுக விழுந்து விட்டது, மக்கள் நீதி மையத்தை விழுங்கி விட்டது, 2 கம்யூனிஸ்ட் அடிமை கட்சியை விழுங்கி விட்டது, காங்கிரஸை விழுங்கி விட்டது. எல்லா கட்சியும் விழுங்கின ஒரு கட்சி தான் திமுக. எங்க இவங்க வந்து பிச்சுக்கிட்டு போனாங்கன்னா ஒண்ணும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளோ மற்ற கட்சிகள் யாராவது நான் திமுக கூட்டணி விட்டு வெளியில போறேன் அப்படின்னு ஒரு நிலைமைக்கு வந்தாங்கன்னா உடனடியாக அந்த 2ஆம் கட்ட தலைவர்களை வைத்து மதிமுக எப்படி சின்ன பின்னமா ஆக்குனாங்களோ அதே மாதிரி ஆக்குவாங்க. அதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் பயப்படுறாரு. இதை விட்டு போனா வேற ஒரு அந்நியரசன் தலைமையை வச்சு கட்சியை உடைச்சு விட்டு ஒண்ணுமே இல்லாம பண்றாரு. அதிமுக கூட்டணி வெற்றி முகத்துல இருக்கு, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களும் சரி திமுகவும் சரி பயத்துல இருக்குன்னு ரொம்ப பயத்துல இருக்காங்க. அதுவும் இந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில எடப்பாடி அவர்கள் தான் முதல்வர் ஆக்குறோன்றது எங்க நாங்க சங்கல்பம் பண்ணி பொதுவெளியில சொன்ன பிறகு கலகலத்து இருக்காங்க. இனிமேல் எதையுமே பேச முடியாது பொதுவெளியில. வார்த்தை ஜாலங்களை வைத்து அவங்களுக்கு தன்னுடைய அடிமை ஊடகங்களையும் வார்த்தை ஜாலங்களையும் தன்னுடைய அடிமை தலைவர்களை வைத்துதான் அவங்க ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி பற்றி பொதுவெளியில் தப்பான பொய்ப்புரையை உள்ள முன் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அந்த வார்த்தை ஜாலம் எடுபடாது, பொதுவெளியில போட்டு உடைச்சாச்சு. எடப்பாடி அவர்கள் தலைமையில தான் பண்ணுவோன்றதை உடைச்சாச்சு. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் பொதுவெளியிலையும் சொல்லிட்டாரு, எங்களுடைய மாநில தலைவர் நயனார் அவர்கள் சொல்லிட்டாரு, முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் தெளிவாக சொல்லி. இவ்வளவு பேர் வந்து பொதுவெளியில சொல்றத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதிமுக கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்குவோம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியிலிருந்து அவருக்கு ஆதரவா இன்னும் யாரும் பேசல. யாரும் ஒருத்தர் மீண்டும் ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்குவோம் இன்னும் யாரும் வெளிப்படையா பேசல. நீங்க சொன்ன காங்கிரஸ் கட்சி கூட வந்து பாத்தீங்கன்னா பேசுவாங்க, முதல்வர் ஆக மாட்டான்னு அவங்களுக்கு தெரியுங்க, எப்படிங்க பேசுவாங்க? ஏங்க அந்த கூட்டணி நீங்க சொல்றீங்க ஒற்றை செங்கல் காங்கிரஸ் செங்கலை உருவி தாவேக்கால போயிடுச்சுன்னா அந்த ஒற்றை செங்கலை நோக்கி பலாப்பழத்தில் ஈமு போமார் விடுதலை சிறுத்தைகள் பின்னாடி போயிடும், இவர் 2 கம்யூனிஸ்ட் பின்னாடி போயிடும். அதுதான் பயணிச்சுட்டு இருக்கிறது மண் குதிரைன்னு சொல்றீங்களா? யாரு? ஸ்டாலின் அவர்கள் இப்ப போயிட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு மாய குதிரையில பயணிச்சிட்டு இருக்காரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா தன்னோட ஐஏஎஸ் கேடர்லாம் வச்சு அவங்கள வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி மாதிரி ஆக்கி அவர்களே அமைச்சர்கள் மாதிரி ப்ரொமோட் பண்ணி மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து எல்லா இதையும் நாங்கள் சரியா பண்றோம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 அமைச்சர் சொல்றதை தமிழ்நாட்டு மக்கள் கேட்க தயாராக இல்லை. ஆனா அதிகாரிகள் சொன்னா கேட்பாங்க. வா தீரஜ்குமார் வந்து பேசு, அமுதா ஐஏஎஸ் வந்து பேசு, கக்கன் சிங் பேடி வந்து பேசு, ராதாகிருஷ்ணன் வந்து பேசுங்க. நீங்க பேசினா நம்புவாங்க, நாங்க பேசினா நம்ப மாட்டேன்றாங்க. நீங்களே சொல்லுங்க, நாங்க என்ன பாதனை சொல்ல. அவங்க என்ன சொல்றாங்க, என்னையா பண்ண நான் சொல்றதுக்கு, நீ எதனா பண்ணதானே சொல்றதுக்கு. ஒண்ணுமே இல்லாம குண்டுச்சட்டில எப்படி குதிரை ஓட்ட முடியும்? சட்டியில ஒண்ணுமே இல்லை, அதை போய் வச்சு சொல்லு என்ன சொல்றது? 4.5 வருஷமா தூங்கிட்டு 4.5 வருஷமா ஒண்ணுமே பண்ணாம திடீர்னு வந்து பொது வந்துட்டு நாங்க 45 நாள்ல 46 சேவை செய்வோம். ஏன் 4.5 வருஷமா நீங்க எங்க போறீங்க? நாங்க உங்களுடன் ஸ்டாலின். நேத்து வரைக்கும் பக்கத்து வீட்டுல இருந்தாரு ஸ்டாலின், இல்ல பாண்டிச்சேரியில இருந்தாரா? எங்க கிட்ட தானே இருந்தாரு. இதெல்லாம் வைப்பாங்களா இல்லையா பொதுவெளியில்? எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ரொம்ப விழிப்படைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டேன், கொதிப்படைஞ்சிருக்கிறாங்க. விழிப்படைஞ்சது வேற, கொதிப்படைஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் தேர்தல் களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்காங்க. என்றைக்குடா அந்த ஒத்த பட்டனை குத்துவோன்ற வெறித்தனமா இருக்காங்க. ஏன் தெரியுமா? அந்த ஆட்சியை கீழே இறக்கணும். அந்த அளவு கொதிப்படைஞ்சிருக்காங்க. அந்த அளவு கொதிப்புக்கு காரணம் என்ன பண்ணீங்க நீங்க? காதுக்கு சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க தூய்மை பணியாளர் ஒரு பிரச்சனை போதுங்க. தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொரு சாமானியனும் அவ்வளவு கொதிப்படைஞ்சிருக்காங்க. எதிர்க்க திராணி இல்லாத குரல்கிட்டவன் குரலா ஒலிக்கின்ற தூய்மை பணியாளர்களை நாய் அடிக்கிற மாதிரி 12:30 மணிக்கு அடிச்சு எடுத்துட்டு போறீங்க. இது ஒரு அரசா? இது ஒரு அரசா? அந்த கூலி தொழிலாளர் பார்க்காம நீங்க போய் கூலி படம் பாக்குறீங்களா? இது ஒரு அரசா? கேள்வி கேட்பாங்களா இல்லையா? ஒரு சாமானியன் கேட்பாங்களா இல்லையாங்க? கோபம் நான் சொல்றது வந்து ஒரு கட்சியின் சார்பாக கோபம் வரல, ஒரு சாதாரண மனிதனுக்கு அந்த போய் கிராஸ் பண்றவங்க கோபப்படுறான். ஏன் அப்படி அடிச்சு இழுத்துட்டு போற? என்னையா பாவம் செஞ்சாங்க? 12:30 மணிக்கு போறது விடிய காலம் ஒரு 6:30 மணிக்கு போனா கூப்பிட்டா வரப்போறான். அவன் வராம போறான். அவனுக்கு என்ன அவன்கிட்ட என்ன பின்புலம் இருக்கிறது?
இதே மாதிரி வேற எதுவும் பண்ண முடியுமா? ஜாக்டோ ஜிம்மையை கூட்டு அப்படியே பூமாத்து வேலை பண்ணி 2004 புதிய ஓய்வு திட்டம் நாங்கள் வந்து கக்கன் சிங் பேடி தலைமையில் ஒரு குழு அமைச்சிட்டோம், உங்களுக்கு அவங்க தீர்மானம் பண்ணி சொல்லுவாங்கன்னா அந்த குழு இன்னைக்கு ஒரு விஷயத்தை கூட முன்னெடுக்கல, அப்படியே ஓட்டி 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 முடிச்சிருவாங்க ஜோலியை. அதே மாதிரி இதுக்கும் நாங்கள் ஒரு குழு அமைக்கிறோம், எல்லாமே குழு அமைக்கிறோம். பொருளாதாரத்தை மேம்படுவதற்காக நாங்க 11 பண்ற கூட ரகுராமராஜன் மாதிரிலாம் ஆட்சி அமைக்கிறோம் சார். இந்த மோசமான ஆட்சி தான் அதிமுகவை ஆளுங்கட்சி ஆக்க வேண்டும்ங்கிற அந்த இலக்க கூர்மையாக்குதா? பயங்கரமான கூர்மை, எரிச்சலின் உச்சத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க. நீங்க வந்து ஒவ்வொரு முறையும், அதான் அமித்ஷா அவர்கள் அன்னைக்கு கூட சொன்னாரு, இங்கே ராகுல் காந்தி அவர்களையோ உதயநிதி அவர்களையோ, ராகுல் காந்தியை பிரதமராகிற கனவை தகர்த்தரிப்போம், உதயநிதி தமிழ்நாட்டு முதலமைச்சராகின்ற கனவை தகர்த்தரிப்போன்ற ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா எல்லாரும் இந்த வாரிசு அரசியலை நோக்கி நகர்றது மட்டும் இல்ல, தான் வந்து அடிப்படையா பாதிக்கப்படுறப்ப அந்த ஆட்சியின் மேல அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சல் வரும். நீங்க போக்சோ சட்டம் இன்னைக்கு வந்து 18,300 போக்சோ சட்டம் பயில்வாயிருக்குங்க தமிழ்நாட்டில். ஃபர்ஸ்ட் மேலேசுங்க நம்பர் 1 மாநிலம் சொல்றாங்களே, கிட்னி திருடுறதுல நம்பர் 1, கல்லீரல் திருடுறதுல நம்பர் 1, கடன் வாங்குறதுல நம்பர் 1, விபத்து நடக்கிறதுல நம்பர் 1. இதெல்லாம் இருக்கா இல்லையா? இதெல்லாம் அவங்க சொல்றாங்களே இந்த இடத்துல நம்பர் 1 இதெல்லாம் நம்பர் 1 தானே. ஏங்க கிட்னி திருடுன்னா அது வந்து திருட்டு இல்ல, முறைகேடு. இந்த பைத்தியம் நம்ம எல்லாம் பார்த்தா மஞ்சள் பை தூக்கிட்டு வந்த மாதிரி இருக்கு ஊர்ல இருந்து. அதுன்னா இன்றைக்கு அந்த 2 கல்லூரிகளையும் வந்து ஏன் தடை பண்ணலன்னு உயர்நீதிமன்ற கேள்வி கேட்குது. அந்த கல்லூரி சார்பில் ஒரு மினிஸ்டரோட சொந்தக்காரர் தான் அந்த கல்லூரி நடத்துறாரு. அந்த கல்லூரியை நடத்துகிற ஒரு மனுஷநல்லூரோ ஏதோ மன்னூர்ன்ற ஒரு சட்டசபை தொகுதியினுடைய கதிரவன் இருக்கக்கூடிய எம்எல்ஏ பொது வழியில சொல்றாரு, நான் ரோஸ் ராயல் கார் வாங்கினா அவங்க எல்லா கிட்னி திருநாதான் வாங்க முடியும். எவ்வளவு நக்கல், எவ்வளவு அதிகார திமிர். இந்த அதிகார திமிர் தான் வந்து இந்த இலக்கை கூர்மையாக்குன்னு சொல்லியிருக்கீங்க சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். வெங்கடேசன் சார், இப்போ உங்களுடைய இறுதி கருத்தை மிக சுருக்கணும். இறுதி கருத்து வந்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எங்கெங்கு பிரச்சாரத்தை வந்து அதிகமாக கூட்டத்தை கூட்டி மக்கள் மனதில் இடம்பெறுகிறாரோ அந்த இடத்துலலாம் ஆம்புலன்ஸை விட்டு ஒரு குட்டி குழப்பம் பண்ணுறது திமுக. அப்படின்னு பார்த்தா ஆம்புலன்ஸ் போனால் எல்லாருமே நிறுத்திடுவாங்க. 2 விஷயத்துக்கு தான் பொதுக்கூட்டங்கள் நிறுத்தப்படும். ஒன்று ஆம்புலன்ஸ் நிறுத்தப்படும், ஒன்று வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து மசூதியில் பாங்கு ஊதுனாங்கன்னா நிறுத்துவாங்க. இது 2க்கு தான் நிறுத்துவாங்க. ஒரு உயிர் காப்பாற்றப்படணும்னு சொல்லி நின்றுட்டு உள்ளே பார்த்தா ஆம்புலன்ஸில் யாருமே இல்லை. சரி, ஒரு வாட்டி தான் அப்படி நடந்துச்சுன்னு பார்த்தா பொது வழியில் எல்லா மேடைகள்லையும் எல்லா கூட்டம் கூட்டுற இடத்துலையும் ஒரு குட்டி குழப்பத்தை தொடர்ந்து திமுக அரசாங்கம் பண்ணுதுன்னா அப்போ இந்த கூட்டம் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களோடு கூடுற கூட்டத்தை சீர்குலைக்க வேண்டும் திமுக நினைக்குது. அதுக்கு முட்டு கொடுக்க அன்பில் மகேஷ் வரார். இல்லை, இன்னைக்கு கூட திருச்சியில் அதிமுக வைத்த பேனர்கள் கொடி கம்பங்கள் எல்லாம் கூட அகற்றி எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதுதான் சொல்றேனே. இப்போ இவங்க எப்படி இருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அவங்க தேர்ந்தெடுக்கிற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வாய்த்த அருமைகள் மிகவும் திறமைசாலிகள். வாய் தான் கொஞ்சம் நீளம் சொல்லிட்டு 1000ல் ஒருவன் சொல்லுவார். அதுதான் இது நடக்கும். என்னன்னா மாண்புமிகு ராஜ்யசபா உறுப்பினராக வில்சன் அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவருக்கு தொகுதி மேம்பாட்டு நிதியை கொடுக்குறாங்க. தொகுதி மேம்பாட்டு நிதி எது கொடுக்கறது? ராஜ்யசபாவில் எந்தெந்த தொகுதியில் வந்து மேம்பாட்டில் கம்பி இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் உங்களுடைய பணத்தை செலவு பண்ணி தொகுதியை மேம்படுத்தணும்னு. அவர் எந்தெந்த தொகுதிக்குமா செலவு பண்ணியிருக்காரு? கொளத்தூருக்கும் சேப்பாக்கு திருவல்லிக்கேணிக்கு செலவு பண்ணியிருக்காரு. கொளத்தூர் யாரோட தொகுதி? மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தொகுதி. இது சேப்பாக்கு திருவள்ளுவர் யார் தொகுதி? மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி தொகுதி. 2 தொகுதிக்கும் போய் தன்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியை செலவு பண்றாருன்னா இவர் மக்களுக்கான பிரதிநிதியா? ஏன் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய கொளத்தூருக்கு நம்ம வந்து தொகுதி மேம்பாட்டு தொகுதி 2 தான் வந்து பின்தங்கி இருந்திருக்கும் சார். அதான் கேட்குறேங்க. அப்போ நான் கேட்குறது என்னன்னா அவர்களுடைய தொகுதிக்கு வருடத்துக்கு 3 கோடி வந்து தொகுதி மேம்பாட்டு நிதி அரசாங்கம் கொடுக்குதுல, அந்த நிதி என்ன ஆச்சு? இங்க கபாலீஸ்வரர் கோயில் அறநிலையத்துறை பணத்தை எடுத்துட்டு போய் ஊரா மூட்டு நெய்ய பொண்டாட்டி கையை எடுத்துட்டு போய் குளத்தூர்ல காலேஜ் கட்டுறது தான் நீங்க சென்னை உயர்நீதிமன்றம் நறுக்குன்னு கொட்டுச்சு மண்டையிலேயே. எவன் வீட்டு பணத்தை எடுத்துட்டு போய் எவன் காலேஜ் கட்டுறீங்கன்ட்டு கேட்டாமல இல்லையா? இதெல்லாம் எப்படின்னா மக்கள் விழிப்படைஞ்சிட்டாங்க. இந்த ஆட்சி அகற்றப்படும் மக்கள் விழிப்படைஞ்சிட்டாங்க. கோபக்கணலுங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ சாமானிய கோபம் வருமா இல்லையாங்க? ஒரு அறநிலைத்துறை சம்பந்தமான ஒரு பணத்தை எடுத்து அந்த அறநிலைத்துறை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலை அமைக்கலாம், இல்ல அந்த கோயில் மேம்பாட்டு நிதி செலவு பண்ணலாம். அது குறித்து கூட புரட்சி தமிழர் அவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதிமுக ஆட்சி காலத்துல எத்தனை கல்லூரிகள் அரசு நிதியிலிருந்து கட்டப்பட்டது? இப்ப ஏன் அரசு கிட்ட நிதி இல்லையா? அரசு கிட்ட நிதி இல்ல. 11 மருத்துவக் கல்லூரி எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்தாரு.
பல பாலிடெக்னிக் கொண்டு வந்தார், 69 கலைக்கல்லூரி கொண்டு வந்தார். என்ன ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கீங்களாங்க? திறந்த ரெண்டு மருத்துவக் கல்லூரிக்கு ஆள் இல்லைங்க. நாங்க திறந்துட்டோம் பெரிய மருத்துவக் கல்லூரி. சரி, அவ்வளவு பெரிய மருத்துவக் கல்லூரி திறந்துட்டீங்களா? உலக தரம் மிக்க ஓமந்தூர் மருத்துவமனை வச்சிருக்கீங்களா? கிங் மருத்துவமனை வச்சிருக்கீங்களா? ஏன் நீங்க அப்போலோல போய் படுத்தீங்க? கேள்வி கேட்பாங்கல்ல, ஏமா அங்க போய் படுத்தீங்க? சரி, அதுல படுத்தீங்களே, அந்த படுத்ததுக்கான பணத்தை யார் கொடுத்தது? பொது வழியில வை. எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல் பண்ண செலவை பொதுமக்களிடமிருந்து கட்சிக்கார நிதியிலிருந்து எடுத்து கொடுத்தார். ஒரு பணம் கூட நான் அரசாங்கத்திட்டையும் வாங்க மாட்டேன், வேற யார்ட்டையும் வாங்க மாட்டேன், என் தொண்டர்கள்ட்ட வாங்கினாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த மாதிரி நீங்க இருக்கிறீங்களா? அந்த பணத்தை இப்ப அப்போலோல போய் அவர் 4 நாள் படுத்திருந்து மோடி அவர்களை வரவேற்காம போகாம போய் படுத்தாரு. அதற்கான பணத்தை வெள்ளை அறிக்கையாக வெளியில யார் செலவு பண்ணி கட்டினாங்கன்னு சொல்லணுமா இல்லையா? கேட்பாங்களா அந்த கேள்வி? எத்தனையோ வெள்ளை அறிக்கைகள் கேட்டிருக்கோம். முதலீடு இருப்புன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் என்னது அப்படின்றதான் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரே விஷயம் சொல்லி நான் நிறைவு பெறேன். தூய்மை பணியாளர்களுக்கு 246 கோடி வந்து தனியார் இது மூலம் நீங்க பண்ணிக்கங்க. 8000 ரூபாய் கம்மி பண்ணிக்கங்க சம்பளத்துல. 23,000 16,000 தான் இனிமேல் வரும்னு சொல்றாங்க. அந்த தனியார் நிறுவனம் ராம்கி நிறுவனத்திற்கு இங்க திமுக அரசாங்கமும் மேயரும் மாண்புமிகு சேகர் பாபு ஏன் முட்டு கொடுக்கணும்? அதே தனியார் நிறுவனத்துக்கு எடப்பாடி அவர்கள் பழனிசாமி அவர்கள் ஆட்சியில கேரளால இருந்து மருத்துவ கழிவுகள் கொண்டு வந்து கொட்டுறாங்கன்னு சொல்லி போராட்டம் நடத்தினார் இன்றைய நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு. அன்றைக்கு அந்த கட்சி இனிக்குது, அன்றைக்கு அந்த கம்பெனி வந்து இனிக்குது. இன்னைக்கு இந்த கம்பெனி பார்த்தோன்னா தூக்கி ஏன் பிடிக்கிறீங்க? அன்னைக்கு வந்து எடப்பாடி அவர்கள் ஆட்சி புரிஞ்சான ஒரே காரணத்துக்காக நீங்க போராட்டம் பண்ணீங்க. அதே கருப்பு எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க பதில் சொல்லிட்டீங்க. சொன்ன மாதிரி மக்கள் மிகப்பெரிய கொதிப்புல தான் இருக்காங்க. நம்ம இன்னொரு நிகழ்வுல பேசலாம்.